ஹலோ கைஸ், இந்த உலகம் பல ஆச்சரியங்களையும் மர்மங்களையும் உள்ளடக்கிய ஒன்று. அதுல சில மர்மங்கள் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கும், சில மர்மங்கள் நம்மளை பயமுறுத்த வைக்கும், சில மர்மங்களுக்கு விடையே கிடையாது. குழந்தைகள் மர்மமான முறையில மறைஞ்சு போனதிலிருந்து ஒரு தீவு முழுக்க நிறைஞ்சு கிடக்கும் பொக்கிஷங்கள் வரைக்கும் இந்த உலகின் 8 விடை தெரியாத மற்றும் தீர்க்கப்படாத மர்மங்களை பத்தி இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி சொல்ல போகுது. ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். 8வது த சாடர் சில்ட்ரன் டிஸப்பியரன்ஸ். 1945ஆம் ஆண்டு வெஸ்ட் வெர்ஜீனியாவில் கிறிஸ்மஸ் நாளன்று நடந்த ஒரு மோசமான மற்றும் இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத ஒரு மர்மமான சம்பவம் தான் இது. டிசம்பர் 24, 1945 கிறிஸ்மஸ் நாளன்று அமெரிக்காவின் வெஸ்ட் வெர்ஜீனியாவில் இருக்கிற சாடர் அப்படிங்கிற ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. அதுல ஜார்ஜ் மற்றும் அவருடைய மனைவி ஜென்னி மற்றும் அவங்களுடைய 9 குழந்தைகள் தீ பிடிச்ச ஒரு வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அதுல ஜென்னி மற்றும் ஜார்ஜ் அவங்களுடைய 9 குழந்தைகள்ல 4 குழந்தைகள் மட்டும் அந்த தீ விபத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்க. மீதம் இருந்த 5 குழந்தைகள் அந்த தீ விபத்துல மாட்டிக்கிட்டாங்க. அப்படி மாட்டிக்கிட்டவங்களை அந்த வீட்டில இருந்து வெளியே கொண்டு வர முடியல. ஆனா இதுல ஆச்சரியமான மற்றும் மர்மமான ஒரு விஷயம் என்னன்னா, நெருப்பெல்லாம் அணைஞ்சு அந்த வீட்டுக்கு உள்ள போய் பார்த்தப்போ அந்த 5 குழந்தைகளும் உள்ள இருந்ததுக்கோ இல்ல தீ விபத்துல சிக்கி இறந்து போனதுக்கான எந்த விதமான தடயமும் இல்ல. அந்த 5 பேருடைய இறந்து போன உடல்களின் எலும்புக்கூடுகள் கூட கிடைக்கவே இல்லை. கொஞ்சம் கூட சாத்தியமே இல்லைன்னு சொல்லப்பட்ட இந்த மர்மமான சம்பவம் வெஸ்ட் வெர்ஜீனியாவில் அப்போ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அதோடு இந்த 5 குழந்தைகளும் என்ன ஆனாங்க, ஒருவேளை அவங்க தப்பிச்சு போயிருப்பாங்களா, அப்படியே அவங்க தப்பிச்சு போயிருந்தாலும் அவங்க ஏன் அவங்களோட பெற்றோர்களை பார்க்க திரும்பி வரவே இல்லைன்னு நிறைய விடை தெரியாத கேள்விகளோடு தீர்க்க முடியாத மர்மங்கள்ல ஒன்னா மாறி போனது இந்த சம்பவம். இதை கண்டுபிடிக்க நிறைய விசாரணைகளும் தேடுதல்களும் நடத்தப்பட்டு இருந்தாலும் அந்த 5 குழந்தைகளும் எப்படி காணாம போனாங்கிற காரணத்தை இன்று வரை கண்டுபிடிக்கவே முடியல. 7வது ரஷ்யாஸ் டான்சிங் ஃபாரஸ்ட். ரஷ்யாவின் கலிங்கிராட் பகுதியில் இருக்கிற பால்டிக் கடலுக்கு பக்கத்துல டான்சிங் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வித்தியாசமான இடம் இருக்கு. விஞ்ஞானிகளால கூட விடை கண்டுபிடிக்க முடியாத பல மர்மமான இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. இங்க வளர்ற பைன் மரங்கள் மிகவும் வித்தியாசமான அமைப்புல வளைஞ்சு நெளிஞ்சு வளருது. இதனால இந்த இடத்துக்கு டான்சிங் ஃபாரஸ்ட்னு பேர் வந்தது. 1960 வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஃபாரஸ்ட் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இதன் பிறகுதான் இந்த ஃபாரஸ்ட ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. இந்த மரங்கள் இப்படி வளர்வதுக்கு அங்க இருக்கிற நிலையில்லாத மண்ணுடைய தன்மை தான் காரணம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இன்னும் சில விஞ்ஞானிகள் அந்த பகுதியில வீசுற வேகமான காற்றுனால தான் இந்த மரங்கள் இப்படி வளருதுன்னு சொல்றாங்க. ஆனா சிலர் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தினால தான் இந்த மரங்கள் இப்படி வளருது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த பகுதியில வாழ்ற ரஷ்ய மக்கள் இந்த மரங்களுடைய வளைவான அமைப்புக்குள்ள போயிட்டு வந்தா நீண்ட ஆயுளும் அவங்க நினைக்கிறது எல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்புறாங்க. இந்த மரங்கள் இப்படி வளர்வதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஏன் இந்த மரங்கள் எல்லாம் ஒரு அமைப்பே இல்லாம வளைஞ்ச நிலையில வளருதுங்கிற காரணத்தை இப்ப வரைக்கும் யாராலையும் சரியா சொல்லவே முடியல. 6வது போஹிமியன் குரூவ் கலிபோர்னியா. 1900 வருடத்தோட ஆரம்பத்துல இருந்தே கலிபோர்னியாவில் இருக்கிற இந்த போஹிமியன் குரூவ் அப்படிங்கிற இந்த இடத்தை பத்தி நிறைய சர்ச்சைகளும் வதந்திகளும் சொல்லப்பட்டு வந்தது. இந்த உலகத்துல வாழ்ற இலைட் குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது சக்தி வாய்ந்த அதிகாரமும் பணபலமும் கொண்ட மனிதர்கள் எல்லாம் இங்க ரகசியமா ஒண்ணு கூடுவதாகவும் இந்த உலகத்தை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு திட்டம் போடுவதாகவும் அதை அந்த பகுதியில் வாழ்ந்த சிலர் கவனிச்சதாகவும் சொல்லப்படுது. இத பத்தின செய்திகள் வெளிவந்த காலகட்டத்துல கூட இதை யாருமே நம்பல. ஆனா 1942ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த பொஹிமியன் குரூவை பத்திய வதந்திகள் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில பரவலா எழ ஆரம்பிச்சது. ஏன்னா யுஎஸ் கவர்மெண்டின் அணுகுண்டு தயாரிக்கிற ரகசிய திட்டமான மேன்ஹாட்டனுடைய பேப்பர் ஒர்க்ல இந்த பொஹிமியன் குரூவை பத்தின தகவல்களும் குறிப்பிடப்பட்டு இருந்தது. அதுல என்ன குறிப்பிட்டு இருந்ததுன்னா, இந்த உலகத்தோட சக்தி வாய்ந்த மனிதர்கள் சந்திக்கிற ரகசிய கூட்டங்கள் கடந்த 1873ஆம் ஆண்டுல இருந்தே பொஹிமியன் குரூவ்ல நடந்துகிட்டு வருவதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த ரகசியமான கூட்டத்துக்குன்னு நிறைய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த ரகசிய கூட்டத்துல பெண்களுக்கு அனுமதி கிடையாது. 2001ஆம் ஆண்டு இங்க நடந்த ரகசிய கூட்டத்துல சில பேர் ரகசியமான கேமராவில் பதிவு செஞ்சதா சொல்லி ஒரு வீடியோ இன்டர்நெட்ல வைரல் ஆகி வந்தது.
இப்படி பல மர்மமான விஷயங்கள் இந்த போஹிமியன் குரூப்பை பத்தி இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்பட்டு வருது. அஞ்சாவதா த துங்குஸ்கா ஈவெண்ட். இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட வரலாற்று சம்பவங்கள்ல மர்மமான அதே சமயம் ஒரு பவர்ஃபுல்லான இயற்கை பேரழிவாகவும் பார்க்கப்படுற ஒரு சம்பவம் தான் இந்த துங்குஸ்கா ஈவெண்ட். ஜூன் 30, 1908 ரஷ்யாவின் சைபீரியா பகுதியில இருந்து தொலை தூரத்துல துங்குஸ்காங்கிற ஒரு ஆற்றுக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஒன்று நடந்திருக்கு. இந்த எக்ஸ்ப்ளோஷனுடைய வீரியம் 2ஆம் உலக போர்ல ஹிரோஷிமா மேல வீசப்பட்ட அணுகுண்டை விட 1000 மடங்கு வீரியத்தோடு இருந்ததுன்னு இந்த எக்ஸ்ப்ளோஷன் தாக்கத்தை உணர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. இதனால உருவான பாதிப்புனால மட்டும் ஏறத்தாழ 800 சதுர மைல் பரப்பளவு தரைமட்டமாகி இருந்ததோடு இந்த இடத்துல இருந்த 80 மில்லியனுக்கும் அதிகமான மரங்கள் அழிஞ்சு போயிருக்கு. இப்படி ஒரு சேதத்தை அணுகுண்டு வெடிப்புனால கூட ஏற்படுத்தி இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா இந்த நிகழ்வு நடந்த 1908 வருஷத்துல அணுகுண்டுன்னு ஒண்ணு கண்டுபிடிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது எதனால இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டது? ஒருவேளை விண்கல் விழுந்ததுனாலயா? விண்கல் விழுந்தா கூட இது மாதிரியான பாதிப்புகள் உண்டாகி இருக்கலாம்னு சிலர் சொன்னாலும் விழுந்த இடம் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கே தவிர அப்படி ஒரு கல் வந்து விழுந்ததுக்கான எந்த ஒரு தடயமும் அந்த இடத்துல கிடைக்கல. பிளாக் ஹோல் ஒன்று பூமிக்கு பக்கத்துல வந்து கிராஸ் ஆகி போயிருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. சிலர் வேற்று கிரகவாசிகளின் கண்ணுக்கு தெரியாத விண்கல் ஒன்று பூமியில விழுந்து இறங்கியதுனால இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டதாக பல கான்ஸ்பிரசி தியரிஸ்களை முன்வைக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கான உண்மையான காரணத்தை இதுவரைக்கும் எந்த ஆராய்ச்சியாளர்களாலையும் கண்டுபிடிக்கவே முடியல. நாலாவதா த லாஸ்ட் காலனி ஆஃப் ரவுனாக். அமெரிக்கா வரலாற்றிலேயே இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு மர்மமான நிகழ்வு தான் த லாஸ்ட் காலனி ஆஃப் ரவுனாக். கிபி 1887 ஜான் ஒயிட்ங்கிறவர் தலைமையில ஐரோப்பாவில இருந்து வந்த சில இங்கிலாந்து மக்கள் அமெரிக்கால இருக்கிற ரவுனாக் ஐலாண்டுங்கிற ஒரு தீவுல காலனி ஒன்ன உருவாக்கி குடியேறினாங்க. இந்த இடம் இன்னைக்கு இருக்கும் நார்த் கேரோலினா பக்கத்துல இருக்கு. அந்த காலகட்டத்தில் உலகத்துல எத்தனையோ பகுதிகளை காலனி தேசங்களா மாத்தி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த பிரிட்டிஷ்காரர்களுடைய இன்னொரு பகுதியா இந்த ரவுனாக் காலனியும் மாறி இருந்த சமயத்துல இந்த பகுதிக்கு தலைவராக இருந்தவர் ஜான் ஒயிட். இவரு அங்க வாழ்ந்த மக்களுக்கு தேவையான பொருட்கள் கொண்டு வர திடீர்னு ஒரு நாள் கப்பல் வழியா இங்கிலாந்துக்கு கிளம்பி போனாரு. ஆனா அவரு ரவுனாக் காலனிக்கு திரும்பி வர்றதுக்கான நாட்கள் பல்வேறு காரணங்கள்னால தாமதமானது. குறிப்பா அப்போ நடந்துகிட்டு இருந்த ஆங்கிலோ ஸ்பானிஷ் வார் அவருடைய பயணத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தடை செஞ்சது. இதன் பிறகு கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தான் ஜான் ஒயிட்னால 1590 அமெரிக்காவுக்கு மறுபடியும் திரும்பி வர முடிஞ்சது. ஆனா அப்படி அவர் அங்க வந்து பார்த்தப்போ அந்த காலனியில இருந்த மொத்த மக்களும் அவங்க குடும்பத்தோடு ஒரு தடயமும் இல்லாம காணாம போயிருந்தாங்க. ஒரே ஒரு தடயம் மட்டும் அவர் கண்ணுக்கு தென்பட்டது. அதாவது அந்த காலனியில இருந்த ஒரு மரத்துல குரோட்டுங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருந்தது. விசாரிச்சு பார்த்ததுல அந்த பேர்ல பக்கத்துல ஒரு தீவு இருக்குங்கிறதும் அது அமெரிக்காவின் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதிங்கிற விஷயமும் தெரிய வந்தது. அதை அடிப்படையா வச்சு தேடுதல் பணியும் நடத்தினாங்க. ஆனா அங்க வாழ்ந்த மக்களையோ அவங்கள அடையாளப்படுத்துற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்பவும் மர்மமான முறையில எந்த ஒரு தடயமும் இல்லாம மொத்த கிராமமே எங்க போயிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் போன்ற எந்த ஒரு விடையும் தெரியாததுனால இன்று வரைக்கும் விடை தெரியாத மர்மங்கள்ல ஒன்றாகத்தான் இந்த ரவுனாக் காலனி இருந்துகிட்டு வருது. இதை மையமா வச்சு பல கற்பனை கதைகள் புத்தகங்களாகவும் தொலைக்காட்சி தொடராகவும் திரைப்படங்களாகவும் கூட வெளிவந்திருக்கு. மூணாவதா த ஓக் ஐலாண்ட் ட்ரெஷர் மிஸ்ட்ரி. கடந்த 2 நூற்றாண்டுகளாவே மர்மம் நிறைந்த ஒரு இடமா இருந்துகிட்டு வர்றதுதான் இந்த ஓக் ஐலாண்ட். கனடாவுடைய நோவாஸ்காட்டியா கடற்பகுதியில இருந்து கொஞ்சம் தள்ளி அமைஞ்சிருக்கிற ஒரு தீவு தான் ஓக் ஐலாண்ட். இந்த இடத்துல கணக்கிட முடியாத அளவுக்கு பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள புதையல்களும் பொக்கிஷங்களும் இந்த தீவின் ஆழமான ஒரு இடத்துல புதைக்கப்பட்டு இருப்பதாக 17ஆம் நூற்றாண்டிலிருந்து சொல்லப்பட்டு வருது. கடற்கொள்ளைகள் அதிகமா நடக்கிற அட்லாண்டிக் கடற்பகுதியில 16ஆம் நூற்றாண்டுல ஆதிக்கம் செலுத்தின வில்லியம் கிட்டுங்கிற கொள்ளையனும் அவனுடைய குழுவினரும் ஐரோப்பிய வணிக கப்பல்களை இருந்து கொள்ளையடிச்ச பல விலை மதிப்பற்ற பொக்கிஷங்கள் இந்த தீவின் ஆழமான ஒரு பகுதியில புதைச்சு வச்சிருப்பதா பலராலையும் நம்பப்படுது. இதை அடிப்படையா வச்சு பல பேர் கடந்த 2 நூற்றாண்டுகளா மில்லியன் கணக்கான டாலர்கள் செலவு செஞ்சு இந்த தீவின் குறிப்பிட்ட ஒரு இடத்தை தோண்டி புதையலை தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. மிகப்பெரிய துளைகள் போடப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த புதையலை எடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் இதுவரைக்கும் புதையல் இருப்பதற்கான எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. உண்மையிலேயே அங்க புதையல் எதுவும் இல்லையா, இல்ல எல்லாமே ஒரு கட்டுக்கதையா, இல்ல அடையாளம் தெரியாத நபர்கள்னால எல்லா புதையல்களும் கைப்பற்றப்பட்டு வெளி உலகத்துக்கு தெரியாம போனதான்னு தெரியல. இந்த ஓக் ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் இன்று வரைக்கும் மர்மம் நிகழக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்கு.
ரெண்டாவதா த மேரி செலஸ்ட். அமெரிக்காவை சேர்ந்த ஒரு வணிக கப்பல் தான் த மேரி செலஸ்ட். இதை பத்தி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. இந்த கப்பல் டிசம்பர் 5, 1872ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டில இருந்து 740 கிலோமீட்டர் தொலைவில் அட்லாண்டிக் பெருங்கடலை ஒட்டி இருக்கிற அசோர்ஸ் அப்படிங்கிற ஒரு தீவு பகுதியில் ஒரு எலும்புக்கூடு வடிவத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. கிபி 1861ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த கப்பல் பல விலை மதிப்பற்ற பொருட்களை எடுத்துக்கிட்டு மொத்தம் 10 சேலர்ஸ்களோட நியூயார்க் நகரத்திலிருந்து புறப்பட்டு ஜெனீவாக்கு போகிற வழியில மர்மமான முறையில் காணாம போயிருச்சு. அதன் பிறகு இந்த கப்பல் 4 ஆண்டுகள் கழிச்சு அட்லாண்டிக் பெருங்கடல்ல ஒட்டிய அசோர்ஸ் தீவுல கண்டுபிடிக்கப்பட்டப்போ அதுல பயணம் செஞ்சவங்களோட பொருட்கள் எல்லாம் அப்படியே இருந்தது. ஆனா இந்த கப்பல்ல இருந்த லைஃப் போட்ஸ் மட்டும் காணாம போயிருந்தது. அதே சமயம் அந்த கப்பல்ல பயணம் செஞ்ச சேலர்ஸ்களோட நிலை என்ன ஆனது? உண்மையிலேயே அந்த சேலர்ஸ் லைஃப் போட்ஸ்ல தான் தப்பிச்சு போனாங்களான்னு தெரியல. அப்படி அவங்க தப்பிச்சு போயிருந்தாலும் அவங்க எங்க போனாங்க, அவங்க உயிரோட தான் இருக்காங்களான்னு பல கேள்விகளுக்கு இப்போ வரைக்கும் விடை கிடைக்காமலேயே இருக்கு. ஒன்னாவதா பார்சைக்கிள் மெஸ். இந்த இடம் கஜகிஸ்தானின் அரல் கடல்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு தீவாக இருந்தது. சில இயற்கை மாற்றங்கள்னால இந்த இடம் காஞ்சு கஜகிஸ்தானின் ட்ரைலேண்டாக மாறியது. இந்த இடத்தின் மிகவும் விசித்திரமான விஷயம் என்னன்னா, இங்க போனவங்க யாருமே திரும்பி வந்ததே கிடையாது. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சில நாட்கள் இங்க தங்கி இருந்துட்டு இங்க இருந்து திரும்பிய ஓர் சிலர் நீல நிறமாக மாறி இருக்காங்க. உள்ளூர்வாசிகள் இந்த இடத்த பிளேஸ் ஆஃப் நோ ரிட்டர்ன் சொல்றாங்க. சிலர் இங்க போனா டைம் கிளிச் நடப்பதாகவும் யுஎஃப்ஓ போகிறதையும் பார்க்கலாம்னு விசித்திரமான கதைகளை சொல்றாங்க. இது தவிர மற்றொரு விஷயம் என்னன்னா, இங்க ஒரு கல்லறை இருக்கு. புது புது கல்லறைகளும் இருக்கு. ஆனா இங்க யார் புதைக்கப்பட்டிருக்காங்க இல்ல யாருமே இல்லாத இடத்துல யார் வந்து புதைக்கிறாங்கன்றது இப்ப வரைக்கும் தெரியல. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். நீங்க பார்த்தா இந்த 8 மர்மமான விஷயங்கள்ல எது உங்களுக்கு பிடிச்சதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe, signing off. நன்றி.